பிரபஞ்சம் உங்களை எச்சரிக்கிறது. கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்கள் அமைதியாக தொடங்கும். அந்த அமைதிக்குள் ஒரு ஆழமான அதிர்வு இருக்கும். அது சாதாரணமல்ல. அது உங்களை மாற்றப் போகும் சக்தியின் தொடக்கம். நீங்கள் இதை உணர ஆரம்பித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை பழைய பாதையில் போகாது. அது புதிய திசைக்கு நகரும். ஒரு நாள் திடீரென நீங்கள் முன்பு விரும்பிய விஷயங்களில் ஆர்வம் இழக்க ஆரம்பிக்கிறீர்கள். மகிழ்ச்சியை கொடுத்த செயல்கள் இப்போது வெறுமையாக தோன்றுகிறது. இதை பலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது உங்கள் உள்ளம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். உங்கள் ஆன்மா உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது, நீ இதற்காக பிறக்கவில்லை, இன்னும் பெரியதற்கு பிறந்தவன். உங்கள் மனதில் கேள்விகள் எழ ஆரம்பிக்கும். நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை எங்கே போகிறது? என்னுடைய உண்மையான நோக்கம் என்ன? இந்த கேள்விகள் உங்களை குழப்புவதற்காக அல்ல, அவை உங்களை விழிக்க வைக்க வருகிறது. உங்கள் வாழ்க்கையின் உண்மையான பாதையை காண்பிக்க வருகிறது. நீங்கள் தனிமையை விரும்ப ஆரம்பிக்கிறீர்கள். முன்பு கூட்டம் பிடித்திருந்தாலும் இப்போது அமைதி பிடிக்கும். யாரும் இல்லாத நேரத்தில் உங்கள் மனம் தெளிவாகிறது. இது தனிமை அல்ல, இது உங்கள் உள்ளம் உங்களோடு பேசும் நேரம். அதை பயமாக நினைக்காதீர்கள். உங்கள் கனவுகள் மாறுகிறது. சில கனவுகள் உங்களை அதிர்ச்சி அடைய வைக்கும். சில கனவுகள் ஒரு மறைபொருள் கொண்டிருக்கும். அவை சாதாரண கனவுகள் அல்ல. உங்கள் உள்ளுணர்வு உங்களிடம் பேசும் ஒரு வழி. சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாக விலக ஆரம்பிக்கிறார்கள். காரணமே இல்லாமல் அவர்கள் தூரமாகிறார்கள். இது வலி தரும். ஆனால் அது ஒரு சுத்திகரிப்பு. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாத உறவுகள் நீங்குகிறது. உண்மையானவர்கள் வருவதற்கான இடம் உருவாகிறது. நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்பட ஆரம்பிக்கிறீர்கள். சிறிய விஷயங்களும் உங்கள் மனதை ஆழமாக தொடும். இது பலவீனம் அல்ல, இது உங்கள் உள்ளம் நுணுக்கமாக மாறுகிறது என்பதற்கான அடையாளம். நீங்கள் உலகத்தை வேறுவிதமாக உணர ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் முயற்சி செய்த விஷயங்கள் தடைபடுகிறது போல தோன்றும். எதுவும் சரியாக போகவில்லை என்று தோன்றும். ஆனால் அது தோல்வி அல்ல. அது உங்களை தவறான பாதையிலிருந்து திருப்பும் ஒரு சக்தி. சரியான பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும் ஒரு மாற்றம். உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியம் உருவாகிறது. முன்பு பயந்த விஷயங்களை இப்போது எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். இது உங்கள் உண்மையான சக்தி வெளிப்படுகிறது என்பதற்கான அடையாளம். சில நேரங்களில் காரணமின்றி சோர்வு உணரலாம். உடல் ஓய்வு கேட்டது போல இருக்கும். இது சாதாரண சோர்வு அல்ல. உங்கள் உள்ளம் ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவிக்கிறது. பழைய எண்ணங்கள் மெதுவாக மறைகிறது. நீங்கள் திடீரென சில உண்மைகளை புரிந்து கொள்வீர்கள். யாரும் சொல்லாமல், எதையும் படிக்காமல் உங்கள் உள்ளம் தானாகவே உணர ஆரம்பிக்கும். இது உங்கள் உள்ளுணர்வு விழித்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். சில நேரங்களில் யாரோ உங்களை வழிநடத்துகிறார்கள் போல உணரலாம். ஒரு எண்ணம், ஒரு உணர்வு, ஒரு உள்ளக குரல் உங்களை சரியான முடிவுக்கு கொண்டு செல்லும். அது மாயை அல்ல, அது உங்கள் ஆன்மாவின் வழிகாட்டுதல். உங்கள் வாழ்க்கையில திடீர் மாற்றங்கள் வரும். வேலை மாறலாம், சூழல் மாறலாம், உறவுகள் மாறலாம். இது குழப்பமாக இருக்கும். ஆனால் அது உங்கள் வளர்ச்சிக்காகவே நடக்கிறது. நீங்கள் பொய்களை சகிக்க முடியாமல் போகிறது. போலியான உறவுகள் பிடிக்காது. நீங்கள் உண்மையை மட்டுமே விரும்ப ஆரம்பிக்கிறீர்கள். இது உங்கள் உள்ளம் தூய்மையாக மாறுகிறது என்பதற்கான அடையாளம். உங்கள் மனதில் ஒரு அமைதி உருவாகிறது. வெளியே எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உள்ளே ஒரு அமைதி இருக்கும். அது மிகப்பெரிய சக்தி. நீங்கள் உங்கள் மதிப்பை உணர ஆரம்பிக்கிறீர்கள். முன்பு உங்களை குறைத்து மதித்திருந்தாலும் இப்போது அது மாறுகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும் என்பதை உணர ஆரம்பிக்கிறீர்கள். உங்கள் முடிவுகள் தெளிவாக மாறுகிறது. முன்பு குழப்பமாக இருந்த மனம் இப்போது உறுதியுடன் முடிவெடுக்க ஆரம்பிக்கிறது. இது உங்கள் உள்ளம் உறுதியாகிறது என்பதற்கான அடையாளம். நீங்கள் பயத்தை இழக்க ஆரம்பிக்கிறீர்கள். எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் வருகிறது. இது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் சக்தி வெளிப்படுகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று தீவிரமாக நினைக்க ஆரம்பிக்கிறீர்கள். அது வெறும் எண்ணம் அல்ல, அது ஒரு அழைப்பு. அதை தவிர்க்க முடியாது. உங்க வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் திடீர்னு வரும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அது உங்கள் முன்னால் தோன்றும். அது சாதாரணம் அல்ல, அது உங்கள் பாதையை மாற்றும் ஒரு வாய்ப்பு. நீங்க கடந்த காலத்தை விடுவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். பழைய நினைவுகள், பழைய வலி, இவை அனைத்தும் மெதுவாக மறைகிறது. இது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். நீங்கள் உங்கள் உண்மையான சுயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறீர்கள். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை.
நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதே முக்கியம். இந்த எல்லா அறிகுறிகளும் ஒன்றாக சேரும்போது அது ஒரு பெரிய மாற்றத்தின் அடையாளம். உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. அது உயர்ந்த நிலைக்கு செல்லும். பிரபஞ்சம் உங்களை தள்ளிக்கொண்டு போகவில்லை. அது உங்களை உயர்த்தி கொண்டு செல்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. பயப்படாமல் முன்னேறுங்கள். இந்த மாற்றம் எளிதாக இருக்காது. ஆனால் அது மதிப்புமிக்கது. நீங்கள் இப்போது அனுபவிக்கும் எல்லா குழப்பமும், வலியும், சந்தேகமும் எல்லாம் ஒரு புதிய வாழ்க்கைக்கான தயாரிப்பு. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீங்கள் வேறுபட்டவர். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நோக்கம் உள்ளது. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை உணருங்கள். அதை வாழுங்கள். உங்கள் உள்ளத்தில் நடக்கும் இந்த மாற்றம் மெதுவாக ஒரு தெளிவான பாதையாக மாற ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அது குழப்பமாக இருக்கும். எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று புரியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் உங்கள் மனம் தானாகவே வழிகாட்டும். நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியாக அமையத் தொடங்கும். நீங்கள் இப்போது எந்த ஒரு விஷயத்தையும் பழைய போல் பார்க்க முடியாது. எல்லாவற்றிலும் ஒரு ஆழமான அர்த்தத்தை தேட ஆரம்பிப்பீர்கள். மனிதர்கள் பேசும் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள உணர்வுகளை உணர ஆரம்பிப்பீர்கள். யார் உண்மையானவர், யார் போலியானவர் என்பதை உங்கள் உள்ளம் நேராக சொல்லும். இதற்கு வெளிப்படையான சான்றுகள் தேவையில்லை. உங்கள் உணர்வு தானே சான்றாக இருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் இப்போது ஏற்றுக்கொள்ள முடியாததாக தோன்றும். இது உங்கள் மனம் வளர்ந்ததற்கான அடையாளம். நீங்கள் உங்கள் தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா ஏற்க மாட்டீர்கள். நீங்கள் உண்மையை மட்டுமே தேர்வு செய்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில நடந்த பழைய தவறுகள் கூட இப்போது ஒரு பாடமாக தெரியும். அதற்காக நீங்கள் உங்களை குற்றம் சாட்ட மாட்டீர்கள். அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதையே கவனிப்பீர்கள். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இது உங்கள் உள்ளம் முதிர்ச்சி அடைந்துள்ளது என்பதற்கான சின்னம். நீங்கள் உங்கள் நேரத்தை மதிக்க ஆரம்பிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் உங்கள் ஆற்றலை வீணாக்க மாட்டீர்கள். யார் உங்கள் வாழ்க்கைக்கு மதிப்பு சேர்க்கிறார்களோ அவர்களுடன் மட்டும் இருக்க விரும்புவீர்கள். இது சுயநலம் அல்ல. இது சுயமரியாதை. சில நேரங்கள்ல நீங்கள் மிகவும் அமைதியாக இருப்பீர்கள். பேச வேண்டிய இடத்துல கூட பேசாமல் இருப்பீர்கள். இது பயம் அல்ல. இது புரிதல். எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு உறுதி உருவாகும். நீங்கள் எதை முடிவு செய்தாலும் அதை அடைய முடியும் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நம்பிக்கை வெளியிலிருந்து வருவதில்லை. அது உங்களுள் உருவாகிறது. அது உடைக்க முடியாத ஒரு சக்தி. நீங்கள் தோல்வியை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். அது ஒரு முடிவு அல்ல. அது ஒரு வழிகாட்டல். நீங்கள் தவறான பாதையில் இருந்தால் அதை திருத்தும் ஒரு சின்னம். இந்த பார்வை உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். நீங்கள் உங்கள் உடலையும் கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்கு நல்லது என்ன, கெட்டது என்ன என்பதை உணர ஆரம்பிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை முறையில் மெதுவாக மாற்றங்கள் வரும். அது கட்டாயமாக இல்லை. அது உங்கள் உள்ளம் விரும்புவதால் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த ஆரம்பிப்பீர்கள். முன்பு சுலபமாக பேசப்பட்ட வார்த்தைகள் இப்போது ஆழமான தாக்கம் கொண்டதாக இருக்கும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் என்பதை உணர ஆரம்பிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதமான சம்பவங்கள் நடக்கும். அது சின்னதாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும். நீங்கள் நினைத்த விஷயம் திடீரென நடக்கலாம். நீங்க சந்திக்க நினைத்தவர் திடீரென உங்கள் முன் தோன்றலாம். இது சாதாரணம் அல்ல. இது உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய அலைவரிசையில் இயங்குகிறது என்பதற்கான சின்னம். நீங்கள் உங்கள் பயத்தை முற்றிலும் இழக்கவில்லை என்றாலும் அதை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். பயம் உங்களை நிறுத்தாது. அது இருந்தாலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். இதுவே உண்மையான தைரியம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறுகிறீர்கள். வெளியில் என்ன நடந்தாலும் உங்கள் உள்ளம் அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். இது ஒரு பெரிய சுதந்திரம். நீங்கள் இப்பொழுது மற்றவர்களின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு வாழ மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் உண்மையை அடிப்படையாக கொண்டு வாழ ஆரம்பிக்கிறீர்கள். இது சிலருக்கு பிடிக்காது. ஆனால் அது முக்கியமில்லை. உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. நீங்கள் உங்களையே நம்ப ஆரம்பிக்கிறீர்கள். முன்பு சந்தேகம் இருந்த இடத்தில் இப்போது நம்பிக்கை உருவாகிறது. இந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் மிகப்பெரிய சக்தி. நீங்கள் எதிர்காலத்தை பயப்படாமல் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். அது எப்படி இருக்கும் என்று தெரியாமல் இருந்தாலும் அது நல்லதாக இருக்கும் என்ற ஒரு உள்ளார்ந்த நம்பிக்கை இருக்கும். இது வெறும் நம்பிக்கை அல்ல. இது ஒரு உணர்வு. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அர்த்தம் பெறுகிறது. சாதாரண விஷயங்களிலும் நீங்கள் மகிழ்ச்சி காண ஆரம்பிக்கிறீர்கள். இது ஒரு பெரிய மாற்றம்.
மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருவதில்லை என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது யாரையும் குறை சொல்ல மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள்தான் பொறுப்பு என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். இது ஒரு மிகப்பெரிய புரிதல். இது உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள். அது உங்களை எவ்வாறு உருவாக்கியது என்பதை உணர்கிறீர்கள். அதனால் நீங்கள் அதை வெறுக்க மாட்டீர்கள். அதை மதிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதி மட்டுமல்ல, ஒரு வலிமையும் உருவாகிறது. அது வெளியில் தெரியாமல் இருந்தாலும் அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அது எந்த சூழ்நிலையும் சமாளிக்க உங்களுக்கு உதவும். நீங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் பார்க்கிறீர்கள். இது ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல, இது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாற்றம் இன்னும் முடிவடையவில்லை. இது தொடக்கம் மட்டுமே. உங்கள் வாழ்க்கை இன்னும் உயர்ந்த நிலைக்கு செல்ல தயாராக இருக்கிறது. நீங்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். அதனால் இந்த பாதை உங்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. இப்போது உங்கள் உள்ளத்தில் உருவாகும் மாற்றம் இன்னும் ஆழமாகும். நீங்கள் வெளியில் பார்க்கும் உலகம் மாறவில்லை என்றாலும் அதை உணரும் விதம் முழுவதும் மாறியிருக்கும். ஒரே நிகழ்வு கூட முன்பு உங்களை பாதித்த விதத்தில் இப்போது பாதிக்காது. ஏனெனில் உங்கள் உள்ளம் பலமாகி வருகிறது. நீங்கள் இப்போது எதை விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள். முன்பு குழப்பமாக இருந்த ஆசைகள் இப்பொழுது வடிவம் பெறும். அது வெறும் கனவு அல்ல, அது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக உருவாகும் விதமாக அமைந்து கொண்டிருக்கும். உங்கள் எண்ணங்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்கள் இருப்பு இட்செல்ஃப் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் அருகில் இருப்பவர்கள் உங்கள் அமைதியை உணர ஆரம்பிப்பார்கள். சிலர் அதனால் இழுத்து வரப்படுவார்கள். சிலர் தூரமாகி விடுவார்கள். இது இயல்பான மாற்றம். எல்லோரும் உங்கள் அலைவரிசைக்கு பொருந்த மாட்டார்கள். நீங்கள் இப்போது எதையும் அவசரப்படாமல் அணுக ஆரம்பிப்பீர்கள். முன்பு உடனடியாக முடிவு செய்ய வேண்டும் என்று தோன்றிய விஷயங்களில் கூட நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள். இந்த பொறுமை பலரால் பலவீனம் என்று நினைக்கப்படும். ஆனால் உண்மையில் அது ஒரு பெரிய வலிமை. சரியான நேரத்தை காத்திருக்கும் திறன். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் வரும் ஒவ்வொரு உணர்வையும் கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். கோபம் வந்தாலும் அதை புரிந்து கொள்வீர்கள். சோகமாக இருந்தாலும் அதை தள்ளிவிட மாட்டீர்கள். அதை ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்களை முழுமையாக்கும். நீங்கள் இப்போது வெற்றியை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அது பணம், பெயர், புகழ் மட்டுமல்ல என்பதை உணர்வீர்கள். உங்கள் மன அமைதி, உங்கள் உள்ள சாந்தி, உங்கள் உண்மையான வாழ்க்கை, இதுவே மிகப்பெரிய வெற்றி என்று புரியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்த ஆரம்பிப்பீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனி பாதை இருக்கிறது என்பதை உணர்வீர்கள். அதனால் நீங்கள் உங்கள் பாதையில் நம்பிக்கையுடன் நடப்பீர்கள். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கை மெதுவாக நகர்கிறது போல தோன்றும். மற்றவர்கள் முன்னேறுவது போல தோன்றும். ஆனால் அது உண்மையான அளவுகோல் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் பயணம் உங்களுக்கான வேகத்தில் தான் நடைபெறுகிறது. நீங்கள் உங்கள் உள்ளத்தை நம்பி முடிவெடுக்க ஆரம்பிப்பீர்கள். வெளியில் எத்தனை கருத்துக்கள் வந்தாலும் உங்கள் உள்ளம் சொல்லுவதை தான் நீங்கள் கேட்பீர்கள். இந்த நம்பிக்கை தான் உங்களை தவறான பாதையிலிருந்து காப்பாற்றும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லைகளை அமைக்க ஆரம்பிப்பீர்கள். யார் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிப்பீர்கள். இது கடினமாக தோன்றலாம், ஆனால் இது உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான மாற்றம். நீங்கள் இப்போது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற உணர்வு அதிகரிக்கும். நீங்கள் அனுபவித்ததை மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். இது உங்கள் உள்ளம் விரிவடைகிறது என்பதற்கான அடையாளம். நீங்கள் இப்போது சிறிய விஷயங்களிலும் அர்த்தம் காண ஆரம்பிப்பீர்கள். ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு சந்திப்பு, இவை அனைத்தும் ஒரு காரணத்திற்காக நடக்கிறது என்று உணர்வீர்கள். இந்த உணர்வு உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய அளவுக்கு கொண்டு செல்லும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். இது மிகப்பெரிய சுதந்திரம். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அமைதியை பாதுகாக்க ஆரம்பிப்பீர்கள். யாரும் அதை குலைக்க அனுமதிக்க மாட்டீர்கள். இது ஒரு தீர்மானம். இது உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்றி உணர்வை அதிகமாக உணர ஆரம்பிப்பீர்கள். எதுவும் இல்லாததை நினைப்பதற்கு பதிலாக உங்களிடம் இருப்பதை மதிக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த மாற்றம் உங்கள் மனதை நிறைவு செய்யும். நீங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பொறுப்புடன் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இது சுமையாக இல்லை, இது ஒரு வாய்ப்பு. நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்கும் வாய்ப்பு. நீங்கள் இப்பொழுது உங்கள் உள்ளத்தில் வரும் அழைப்பை புறக்கணிக்க முடியாது. அது மிகவும் வலிமையானதாக இருக்கும்.
அது உங்களை தொடர்ந்து முன்னேற்றும். நீங்கள் நிற்க முயன்றாலும் அது உங்களை நகர்த்தும். நீங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருந்தது என்பதை புரிந்து கொள்வீர்கள். நல்லதோ கெட்டதோ எல்லாம் உங்களை இங்கு கொண்டு வரவே நடந்தது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்வீர்கள். அதில் குறை காண்பதை விட அதில் அர்த்தம் காண ஆரம்பிப்பீர்கள். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். உங்கள் உள்ளத்தில் உருவாகும் இந்த வலிமை இனி குறையாது. அது நாளுக்கு நாள் அதிகரிக்கும். நீங்கள் இதை ஒருமுறை உணர்ந்துவிட்டால் நீங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப மாட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது ஒரு புதிய நிலைக்கு சென்று விட்டீர்கள். இந்த நிலை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் பார்த்த உலகம், நீங்கள் உணர்ந்த வாழ்க்கை, இவை அனைத்தும் இப்பொழுது வேறுபட்டதாக இருக்கும். இந்த மாற்றம் உங்களை நிறுத்துவதற்காக இல்லை, அது உங்களை முன்னேற்றுவதற்காக. நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். அதனால் இந்த பயணம் தொடர்கிறது. இப்பொழுது உங்கள் உள்ளத்தில் உருவான இந்த மாற்றம் ஒரு புதிய நிலையை அடைகிறது. நீங்கள் நடந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது முன்பிருந்த நீங்கள் இப்பொழுது இல்லை என்பதை தெளிவாக உணர்வீர்கள். அதே உடல், அதே வாழ்க்கை போல தோன்றினாலும் உள்ளே நீங்கள் முற்றிலும் வேறுபட்டவராக மாறிவிட்டீர்கள். நீங்கள் இப்போது எதையும் கட்டாயமாக பிடித்துக்கொள்ள முயற்சிக்க மாட்டீர்கள். யாரும் எந்த சூழலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டுமென இருந்தால் அது தானாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த விடுவிப்பு தான் உங்களுக்கு ஒரு பெரிய அமைதியை தரும். பிடித்துக்கொள்வது சோர்வை தரும், விடுவிப்பது சுதந்திரத்தை தரும் என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கட்டுப்பாடு வேண்டும் என்று முயன்ற பல விஷயங்களை இப்பொழுது இயல்பாக விடுவிக்கிறீர்கள். அதனால்தான் உங்கள் வாழ்க்கை மெதுவாகி எளிதாக மாறுகிறது. நீங்கள் தள்ளி பிடிக்காத இடத்தில் விஷயங்கள் தானாக சரியாக அமைகிறது. இது ஒரு ஆழமான உண்மை. நீங்கள் இப்போது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் உண்மையை மறைக்க முயற்சிக்க மாட்டீர்கள். உங்கள் உணர்வுகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதை உணர்வீர்கள். நீங்கள் சோகமாக இருந்தால் அதை மறைக்க மாட்டீர்கள். இந்த நேர்மைதான் உங்களை முழுமையாக மாற்றுகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒரு பாடமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். யாராவது உங்களுக்கு நல்லது செய்தால் அது ஒரு வரம். யாராவது உங்களுக்கு வழி தந்தால் அது ஒரு கற்றல். இதனால் நீங்கள் யாரிடமும் கோபம் வைத்திருக்க மாட்டீர்கள். உங்கள் மனம் இலகுவாகும். நீங்கள் இப்பொழுது உங்கள் வார்த்தைகளில் மட்டுமல்ல, உங்கள் சிந்தனைகளிலும் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதனால் நீங்கள் உங்கள் எண்ணங்களை சுத்தமாக வைத்திருக்க முயற்சிப்பீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட மாட்டீர்கள். செய்ய வேண்டியது என்றால் அதை செய்வீர்கள். இது ஒரு ஒழுக்கம். இந்த ஒழுக்கம்தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் முக்கிய காரணம். நீங்கள் இப்பொழுது உங்கள் மனதை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். மனம் எங்கு வேண்டுமானாலும் ஓட அனுமதிக்க மாட்டீர்கள். அதை நீங்கள் வழிநடத்த ஆரம்பிப்பீர்கள். இது ஒரு பெரிய சக்தி. இதை அடைந்தவர் வாழ்க்கையில் எதையும் அடைய முடியும். நீங்கள் இப்பொழுது வெளியில் அங்கீகாரம் தேட மாட்டீர்கள். மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டீர்கள். நீங்கள் செய்யும் விஷயம் உங்களுக்கு சரி என்று தெரிந்தால் அது போதும். இந்த சுதந்திரம்தான் உண்மையான வலிமை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தைரியமாக முடிவெடுக்க ஆரம்பிப்பீர்கள். தவறு நடந்தாலும் பயப்பட மாட்டீர்கள். ஏனெனில் ஒவ்வொரு தவறும் உங்களை மேலும் வலிமையாக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது நேரத்தை வீணாக்க மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் முக்கியம் என்பதை உணர ஆரம்பிப்பீர்கள். அதனால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்கள் உங்கள் உடல், மனம், உணர்வு அனைத்தையும் சமநிலைப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு முழுமையான வளர்ச்சி. இது உங்கள் வாழ்க்கையை அனைத்து திசையிலும் உயர்த்தும். நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான நோக்கம் உணர ஆரம்பிப்பீர்கள். அது வெளியில் யாரும் கொடுக்க முடியாது. அது உங்களுள் இருந்து வரும். அது உங்களை தினமும் எழுந்து முன்னேற வைக்கும். நீங்கள் இப்போது பயத்தால் முடிவெடுக்க மாட்டீர்கள். நீங்கள் நம்பிக்கையால் முடிவெடுக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் நன்றி உணர்வுடன் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அது இல்லை என்றால் நீங்கள் இவ்வளவு வலிமையாக மாறியிருக்க மாட்டீர்கள் என்பதை நீங்கள் உணருவீர்கள். நீங்கள் இப்போது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அமைதியை மட்டுமல்ல, அந்த அமைதியை மற்றவர்களுக்கும் பகிர ஆரம்பிப்பீர்கள். உங்கள் இருப்பே மற்றவர்களுக்கு ஒரு உறுதியை தரும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதுவே போதும்.
நீங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ ஆரம்பிக்கிறீர்கள். கடந்த காலம் உங்களை பிடிக்காது. எதிர்காலம் உங்களை பயமுறுத்தாது. இந்த தருணம் தான் உங்கள் வாழ்க்கை என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். அதனால் தான் இந்த பாதை உங்களுக்கு திறந்துள்ளது. எல்லோரும் இந்த நிலையை அடைய முடியாது. இது ஒரு தேர்வு. நீங்கள் அந்த தேர்வை செய்துள்ளீர்கள். இப்பொழுது உங்கள் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல. இது ஒரு உயர்வு. இது ஒரு விழிப்பு. இது ஒரு புதிய ஆரம்பம். நீங்கள் இதை நிறுத்த முடியாது. நீங்கள் முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். பிரபஞ்சம் உங்களை எச்சரித்தது. நீங்கள் அதை கேட்டீர்கள். இப்போது அது உங்களை வழி நடத்துகிறது. பிரபஞ்சம் உங்களை அழைத்தது. நீங்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது உங்கள் வாழ்க்கை பழைய பாதையில் திரும்ப முடியாத ஒரு நிலையில் உள்ளது. நீங்கள் கண்ட உண்மைகள், நீங்கள் உணர்ந்த மாற்றங்கள், இவை அனைத்தும் உங்களை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு வந்துவிட்டது. இனி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எங்கு சென்றாலும், என்ன நடந்தாலும், உங்கள் உள்ளம் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும். உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கைதான் உங்கள் மிகப்பெரிய சக்தி. நீங்கள் தேடிய பதில்கள் வெளியே இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். அவை அனைத்தும் உங்கள் உள்ளத்திலேயே இருந்தது. அதை நீங்கள் இப்போது திறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை இனி சாதாரணம் அல்ல. அது ஒரு அர்த்தம் கொண்ட பயணம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை மேலும் உயர்த்தும். நீங்கள் விழுந்தாலும் எழுவீர்கள். நீங்கள் குழம்பினாலும் தெளிவடைவீர்கள். இதுவே உங்கள் நேரம், உங்கள் மாற்றம், உங்கள் உண்மையான வாழ்க்கையின் ஆரம்பம்.